வண்டி எப்படி விட்டுலாம் சார்? ரைட் ரைட் ரைட். நம்ம தண்ணி தொட்டியில பாம்பு அந்த ஸ்டிக் பெருசா இருக்குமா? தண்ணி தொட்டியில இருக்கா சார்? பாத்தியா? பார்க்கல செஞ்சா அந்த பிடிக்க இங்கேயா இருக்கு? ஹாஸ்டல் இருக்கு சார். நம்ம ஊருக்கு ஒரு ஹாஸ்டல் ஒன்று இருக்கு சார். அதான் வளரிங்கா இருக்கு உள்ள. நல்ல பாம்பு குட்டி தான். நல்ல பாம்பு. நம்மளோட தொட்டி ரொம்ப ஆழத்துல இடத்துல இருக்கும்போது ஏன் ஒரு 8 அடி ஆழம் இருக்கு. அப்படியா? 8 அடி. இன்னொரு ஒரு 1/4 அடி தண்ணி அதிகமா தான் மேல எடுத்துக்கோம். சரி விக்னேஸ்வரா. சுமார் 1.5 அடி நீளமுள்ள குட்டி நாகம் இது. குட்டி நாகம் என்றாலே அது பாதுகாப்பானது என்று அர்த்தமில்லை. உண்மையில் பல நேரங்களில் அது பெரிய நாகத்தை விட கூட அதிக ஆபத்தானதாக இருக்க முடியும். ஏனென்றால் குட்டி நாகம் தனது நஞ்சின் அளவை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளாது. பயம் அதிகம். சிறிய தூண்டுதலுக்கே தாக்கும். அதனால் கடித்தால் உடலில் முழு நஞ்சையும் செலுத்திவிடும் வாய்ப்பு அதிகம். நாக நஞ்சு என்பது நரம்புகளை செயலிழக்கச் செய்யும் நியூரோடாக்சின். ஒரு சிறிய அளவே போதும். மூச்சு திணறல், தசைகள் இயங்காமை, இறுதியில் உயிரிழப்பு. எனவே குட்டி நாகமோ பெரிய நாகமோ இரண்டுமே சம அளவு ஆபத்தானவை. நேற்றே இது தண்ணியில விழுந்ததால நம்ம அந்த மீட்பு பையில போறதுக்கு முன்னால கொஞ்சம் இலைப்பாரட்டோன்னு வெளியே வச்சிருக்கிறோம். ஆனா விஷம் ஒரே மாதிரி தான் சார் இருக்கும். விஷம் ஒரே மாதிரி தான். இதுக்குதான் கடிக்கும் போது அளவு தெரியாதுங்க. பெரிய பாம்பு வந்து டிஃபென்ஸ் கடிச்சா ஒரு மாதிரி அளவு, அட்டாக் பண்ணவங்க கடிச்சா ஒரு மாதிரி அளவு விஷத்தை கக்குங்க. இதுக்கு அளவு தெரியாதுங்க, ஒரே மாதிரி துப்பிடும். ஒரே அம்மா சமத்தா போயிட. குட், அப்படியே சமத்தா போயிடு. கிரேட். குட். அழகா படுத்துட்டாரு. ஏன்னா அதுல ஏதாவது சின்ன ஓட்டம் வந்து கார்ல எல்லாம் இறங்கிட்டா பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பெரிய பாம்பே கார்ல எல்லாம் ஏறிட்டா எங்க இருக்குன்னே தெரியாது. மெக்கானிக் வந்து மொத்தமா வண்டியை காட்டினாதான். நம்ம தமிழ் அஞ்சலியில் நம்மகிட்ட டீச்சராக இருந்தாங்க. அவங்க ஸ்கூட்டர்ல ஏறிச்சு 3 மணி நேரம் ஆச்சு சார். வண்டியை மொத்தமாக காட்டிட்டோம். மெக்கானிக்கை கூட்டின்னு வந்து வண்டியை மொத்தமாக காட்டின பிறகு தான் பாம்பு எங்க இருக்குன்னு தெரியுது. சுத்தி நம்மளோட வயல்வெளி தானே, தவிர்க்கவே முடியாது. தவிர்க்கவே முடியாது. தவிர்க்க முடியாது. நம்மளால விவசாயிங்க தான் பாவம். ராத்திரி பகலா இருந்து உள்ள வேலை பாக்குறாங்க. வந்து சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேல வரேன் சார்.